இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு, குடியுரிமை வழங்கு. இந்திய அரசே, இந்திய அரசே, தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு, குடியுரிமை வழங்கு. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழர்களை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். இந்திய அரசே, இந்திய அரசே, தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு, குடியுரிமை வழங்கு, குடியுரிமை வழங்கு, குடியுரிமை வழங்கு. நன்றி, வணக்கம். பல்வேறு பிரச்சனைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் மேம்பாடு, சொந்தமாக வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் எல்லாமே கேள்விக்குறி. ஆதார் அட்டை வேணும், ஆதார் அட்டை எடுத்தா குற்றம், குடிச்சு உள்ள போட்டுருவேன். கைபேசி வச்சிருக்கேன்னு கைபேசி கேட்டு போனோம்னா என்ன சொல்லுவான்? ஆதார் அட்டையை கொடுங்கன்னு சொல்லுவான். ஆதார் அட்டையை எடுத்துட்டா சட்டப்பிரிவு, கைது செஞ்சு உள்ள போடு. ஒரு வீடு வாங்க முடியாது, இங்கேயே திருமணம் முடிச்சிருக்காங்க. தோழர் சொன்னாரு, தந்தையாருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு. தந்தையாருக்கு செல்வராஜா, தங்கராஜான்னு ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு, கடவுச்சீட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா அவர் பெற்ற மகன் சிறையில் கிடக்காரு, சுகந்தன். காரணம் என்னன்னா, நீ அயல்நாட்டவர் சொன்ன. ஐயா, நான் அயல்நாட்டவர் இல்லையா, எங்க அப்பாவே இந்தியர் ஐயா, நான் இங்கதான் பிறந்தேன், எங்க அப்பாவும் அதெல்லாம் கிடையாது, நீ உள்ளதான் கிடக்கணும். இப்படியும் கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. படிச்சு முடிச்சாச்சு, வேலைக்கு போகணும். ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, வேலை கொடுப்ப இல்லைன்னா கிடையாது, ஓடு. அந்த பெண்ணு நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. வல்வெட்டித்துறையில பிறந்த ஒரு சிறுமி 10 மாத கை குழந்தையா 2007 இறுதி போர் காலகட்டத்தில் தன் தாயாரோடு தஞ்சமாகி ஈழத்தமிழ் ஏதிலியாக திருச்சியில வாழ்ந்தவங்க தனுஜா தன்னுடைய தனித்திறமையால மாவட்ட அளவுல நீச்சல் போட்டியில முதலிடத்தில் வர்றாங்க. இந்த புள்ள வயதை குறைத்து சொல்லி ஏமாற்றி விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க. போய் நீக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசி மனுக்கள் கொடுத்து போராடி வர வேண்டியிருக்கு. 2019 இந்திய அளவில் நடந்த விளையாட்டு போட்டிகள்ல முதலிடம் நீச்சல் போட்டியில. பன்னாடு தழுவிய போட்டி அமெரிக்காவில் நடக்கணும். அமெரிக்கா போட்டிக்கு போறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா போக முடியாது. காரணம், நான் அகதி, நான் ஏதிலி, எனக்கிட்ட கடவுச்சீட்டு கிடையாது. நீ பன்னாட்டு போட்டியில புறக்கணிப்பு. என் திறமை, நான் சாதனை படைக்க விரும்புறேன். நான் இந்தியாவினுடைய தென்கோடியான தனுஷ்கோடி முனையிலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு அந்த 18 கல் தொலைவு கடலை நான் நீந்தி கடந்து சாதனை புரிய வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ அகதி, நீ ஏதிலி, உனக்கு கடவுச்சீட்டு கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த குடியுரிமையினால தானே இந்த பிரச்சனை வருது. அப்ப இந்த குடியுரிமை சிக்கல்னால தானே அதுக்கு நீண்ட நெடிய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. அப்ப இந்தியா அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951, அதனுடைய நெறிமுறைகள் 1967 இரண்டிலும் கையெழுத்திடவில்லை. ஏற்றுக்கொள்கிறோம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறீர்கள். அதுல பிரிவு 22 சொல்லுது, உன் தேசத்தினுடைய குழந்தைகளை நீ எவ்வாறு நடத்துகிறாயோ அதை போன்று ஏதிலி குழந்தைகளையும் நீ நடத்த வேண்டும். அவங்க அகதிகள் குழந்தைங்கிறதுக்காக நீ புறக்கணிக்க கூடாது. உன் தேசத்தின் குழந்தைகளுக்கான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகளுடைய குழந்தைகள் உரிமைகள் குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை சொல்லுது. அப்ப இந்த குழந்தைகளுடைய தன்முனைப்பு என்ன ஆனது? இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு திறன் என்ன ஆனது? கலை இலக்கிய செயல்பாடு, இதை மாதிரி நூற்றுக்கணக்கான திறமைசாலிகள் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஏதிலிகள் முகாம்களிலே முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு வேதனையான ஒரு விஷயங்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் கேட்டால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்றாரு, நான் தமிழகத்தின் தாய் பிள்ளை, என்னை எல்லோரும் அப்பா என்று அழைங்கள் என்றார். இவருடைய ஆட்சியில இப்படி ஒரு கொடூரம்.
ஆனால் அதன் பிறகு நம்ம குழந்தைக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு மறுபடியும் அந்த கடவுச்சீட்டை வாங்கி அவருக்கு நாட்டுக்கு அனுப்புறவரையும் வழக்கினர் புகழ்ந்தையும் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்செல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம். பேசிக்கலாம் எல்லாரும். ஆனால் இப்படி ஒரு ஈழ அகதி இப்படி ஒருவன் கஷ்டப்படுகின்றான் என்றால் அந்த நேரத்தில் உதவுவது என்பது சாதாரணமான, எல்லாருமே கடந்து போயிடறாங்க, யாராவது பார்ப்பாங்க. ஆனால் நிற்கிறது. இன்னைக்கு அகதி முகாம்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு நீங்க பொங்கல், தீபாவளி என்னென்னோ கொண்டாடுங்க. அந்த நாட்களில் அந்த மக்களோடு கொண்டாடுவோம் என்று அப்படியே திரண்டு போய் நீங்க கொண்டாடுங்க. அந்த அகதி முகாம்லாம் இருக்காது, அடித்து உடைக்கப்படும். பர்மா அகதிக்கு ஒரு நீதி, இலங்கை அகதிக்கு இன்னொரு நீதி. அநியாயமா இல்லை? பர்மா அகதி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவனுக்கு பொருந்துமா? மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவன் அனுபவிக்கிறான். ஆனால் ஈழ மக்கள் அகதிகளுக்கு அப்படி அந்த சலுகைகள் இல்லை. இது என்ன ஒரு கொடூரம்! அப்போ பர்மாவுக்கு இலங்கைக்கு என்ன வேறுபாடு? அகதின்னா எல்லாரும் ஒரே அகதி தான். வேதனை விளிம்பில் அந்த போர் மற்ற சூழல் காரணமாக வெளியேறிய மக்கள், அந்த மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை ஐநா போட்டு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் கூட இந்திய அரசு செயல்படுவதில்லை. இதெல்லாம் இழுத்து மூட அடித்து ஒடிக்கணுன்ற தமிழக மக்கள் திறந்தாங்கன்னா என்ன ஆகும்? அடித்து ஒடிச்சுட்டு நம்ம அந்த மக்களோட ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முன் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழ்நாட்டில் தமிழர்களை மதிப்பதற்கு கூட இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, ஒரு தமிழர்கள் நடுவில் நாம் பெருமைகளை பேசி வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டோமோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. கரிகால் பெருவளத்தான், ராசேந்திர சோழன், ராசராசன், பிரபாகரன், தமிழரசன் இப்படியெல்லாம் பெருமைக்குரியவர்களாக நாம் கொண்டாடுகிறோமோ? கொண்டாடுவதன் விளைவு நாம் அந்த போராட்டத்தை மறந்து விட்டோமா என்கிற கேள்வி. ஈழ அகதிகள் முகாம் குறித்து ஒரு எந்த விதமான சொரணையற்ற ஒரு வடிவமாக இங்கு மாறி இருக்கிறது என்பதுதான் இந்த வேதனையினுடைய உச்சம். வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக போராடக்கூடிய நமது தோழர் புகழேந்தி அவர்கள், ஜான்சன் அவர்கள், தமிழினியன் போன்றவர்களெல்லாம் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். ஆனால் இந்த அரசு எப்படி அவர்களை பார்க்கிறது என்பதை தான் நமக்கு மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி. சட்ட வாரத்திற்குள், சட்ட வரையறைக்குள் சென்றுவிட்ட இவர்கள் தான் படித்த கல்வியின் மூலம் இவர்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கிற ஒரு எண்ணத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லை. அப்படியெல்லாம் ஒன்று நடத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான செய்தி. அப்படிதான் இந்த தமிழகத்தில் ஈழத்தமிழர்களை பற்றியான ஒரு பதிவு அவர்களிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதற்கான தேடுதல் நாம் போக வேண்டியதில்லை. அவர்கள் தமிழர்களாக பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி போதும் அவர்களை சிறப்பு முகாமில் அடைப்பதற்கு. பதிவாக இந்த ஆட்சியாளர்கள் எண்ணுகிறார்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய ஒலிவாங்கியினுடைய மூலமாக சொல்லுகிற செய்திகள் அவர்கள் காதுகளில் கேட்கவில்லை. இதுதான் உண்மை. இப்ப கடைசியாக கூட இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தோழிகள் வளர்மதி, நிலவுமொழி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க தானே செய்தி. வளர்மதி கொஞ்சம் கூட கத்தும், தோழர் நிலவு கொஞ்சம் குறைவாக கத்தும். இவ்வளவுதான் வேறுபாடு. எதற்கு அவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் என்றுதான் நம்முடைய கேள்வி. அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்க சென்றவர்கள், இவ்வளவுதான். அதற்கு உன்னுடைய குண்டாந்தடிகள் பயன்படும் என்றால் இந்த நாட்டில் நாம் ஜனநாயகம் குறித்து, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு பற்றி, இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதியுள்ள தேசமாக நாம் எப்படி கட்டமைத்துக் கொள்ள போகிறோம்? அதாவது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக, 30-40 ஆண்டு காலமாக இருப்பவர்கள் இன்னைக்கும் அகதிகளாகத்தான் இருக்காங்க.
அவங்க என்னதான் பிரைவேட் காலேஜில் படித்தா கூட அவங்களுக்கு அரசு வேலை இல்லை. தனியார் நிறுவனங்கள்லையும் அவங்க வேலை பார்க்க முடியாது. ஏன்னா ஈழத்தமிழர்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது முகாம்களில் அவங்க தொடர்ச்சியாக தங்கி இருக்கணும். அதனால அந்த கட்டுப்பாட்டினால அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு போன ஈழத்தமிழர்கள் அந்த நாடுகளில் இன்ஜினியராகவும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் குடியுரிமை கொடுத்துறாங்க. அகதியாக பதிவு செஞ்சு 5 ஆண்டுகளில் குடியுரிமை கொடுத்து அந்த நாட்டில் அவங்க டாக்டராக இன்ஜினியராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் எம்பி ஆக முடியுது, அமைச்சராக கூட ஆகியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஒரு கார் வாங்க முடியாது, சொந்தமாக ஒரு கார் வாங்க முடியாது, ஒரு 2 வீலர் வாங்க முடியாது. அவங்க எதனால? அதான் இந்திய அரசு வந்து அது மாதிரியான உத்தரவு போட்டுட்டு அவங்கள்ட்ட அசையும் சொத்து அசையா சொத்து நிலங்கள் எதுவும் வாங்கக்கூடாது, சொந்தமாக வீடு வச்சிருக்க கூடாது, சொந்தமாக கார் வாங்கக்கூடாது இந்திய அரசு உத்தரவு போட்டு. இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளி நாடுகள்லேருந்து இங்கே தஞ்சம் புகுந்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருக்குதா? அதிகமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அகதிகள்னு நீங்கள் வந்தீங்கன்னா மற்ற அகதிகளுக்கு வந்து இந்திய அரசு குடியுரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், பௌத்தர்கள் இவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி குடியுரிமை சட்டத்தில் இந்திய அரசு திருத்தம் கொண்டு வந்தது. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் கேள்வி கேட்கல. இதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா, இந்திய குடியுரிமை சட்டத்தை நீங்கள் எப்படி திருத்தினீங்களோ அதே மாதிரி அதில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் துயரங்களை நீங்கள் கேளுங்கன்னு நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் அளிக்கிறோம், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ இல்லை மதிமுகவோ இல்லை அந்த வாழ்வுரிமை கட்சி எல்லாரையும் சந்திக்கலாம்னு இருக்கோம். சந்தித்து நீங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் முகாம்களுக்கு அனுப்பி அவர்களுடைய துயரங்களை கேளுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவர்களை சந்திக்க இருக்கோம். அடுத்த கட்டமாக சந்தித்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ரெடி சார். 79வது ஆண்டு இந்திய சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட 84 ஜூலை கலவரத்தில் இலங்கையில் இருந்து உயிர் தப்பி வந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 110 முகாம்களில் கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் இதுவரை இந்திய அரசு குடியுரிமை வழங்கவில்லை. அதே போல இலங்கையில் இருந்து உயிர் தப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் குடியுரிமை பெற்று அந்த நாட்டிலே டாக்டராக, இன்ஜினியராக மட்டுமல்ல அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக முடிகிறது. ஆனால் தமிழகத்தில் தப்பி வந்தவர்கள் இங்கு நாம் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அகதிகளாகவே முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித உரிமையும் இல்லாதவர்களாக அவர்கள் அசையும் சொத்தோ அசையா சொத்துக்களோ கூட வாங்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு சிறப்பு முகாமிலும் சரி அல்லது முகாமிலும் சரி அல்லது வெளியில் தங்கியிருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள 5 ஈழத்தமிழ் பெண்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம்.